பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்கும்படி கிருபை தந்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காய் ஆமீன் திரும்புவோம். சங்கீதங்கள் புத்தகம் 94ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் நம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என் ஆத்துமாவை தேற்றுகிறீர். உம்முடைய ஆறுதல் விசாரப்படுகிற ஒரு இருதயத்தில் மனிதன் எத்தனை தான் ஆறுதல் சொன்னாலும் அந்த துக்கம், அந்த வேதனை நம்முடைய இருதயத்தில் அப்படியே நிரம்பியதான் இருக்கும். ஆனால் தேவன் ஒருவனுக்கு ஆறுதல் சொன்னால், தேவன் ஒரு வார்த்தையை ஒருவனுக்கு அனுப்பியிருந்தால், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனேயே இறைகிற கடல், கொந்தளிக்கிற கடல் எப்படி அமருமோ அதே போன்று ஆமீன் வேதனையில், துக்கத்தில், ஆமீன் கவலையோடு இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு ஆமீன் குளிர்ந்த அனுபவம் உண்டாகும். இந்த காலை வேளையில் தேவன் ஒருவனை ஆறுதல் படுத்தினால் அவன் மறுபடியும் துக்கமுகமாயிருப்பதில்லை. தேவன் ஒருவனுடைய கண்ணீரை துடைத்தால் மறுபடியும் நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய். இதுதான் கர்த்தர் செய்தால் அது நிரந்தரமான விடுதலையாயிருக்கும். மனிதன் ஒரு நெருக்கத்தில் ஒரு உதவி செய்யலாம், நெருக்கம் திரும்பியும் வரலாம், திரும்ப உதவி செய்ய மாட்டான். ஆனால் தேவனாய கர்த்தர் ஒரு மனிதனுடைய ஆறுதல் கொடுத்தாரானால், ஒரு வார்த்தையை கொடுத்து தேற்றினாரானால், அவனுடைய இருதயம் திரும்ப விசாரப்பட, வேதனைப்பட, துக்கப்பட திரும்புவதில் இந்த காலை வேளையில் ஆமேன் ஹல்லேலூயா. உன்னுடைய விசாரங்களை அறிந்தவர், உன்னுடைய துக்கங்களை அறிந்து அவர் உனக்கு ஆறுதல் செல்லுகிற கர்த்தர். இந்த கால வேளையில் ஆமீன் தேவன் நம்மை தேற்றினால், தேவன் நம்மை ஆற்றினால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எப்பொழுது தேவன் ஒரு மனிதனை தேற்றினால், தேவன் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தினால். இந்த கால வேளையிலும் எந்தெந்த காரியங்களை குறித்து விசாரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயத்து மேல் பரலோக தேவன் உனக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். ஆறுதலின் தேவன் அவர் நம்மை தேற்றுகிற தேவன் அவர் ஆறுதல் படுத்துகிறார், இவனை ஆற்றுகிறார். அந்த காலை வேளை ஆண்டவரை நோக்கிப்பார். நம்முடைய இல்லாமையில், இயலாமையில், வெறுமையில் கர்த்தர் நம்மை தேற்றி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். மகா பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எந்தெந்த விசாரங்களோடு, எந்தெந்த வேதனை துன்பங்களோடு இந்த காலவெளியை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருடைய இருதயங்களையும் தேற்றுகிற தேவன் நீங்க, ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் நீங்க, கண்ணீரை துடைக்கிற தேவன். நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே எந்தெந்த விஷயங்களில் விசாரப்பட்டு கலங்கி தவிக்கிறார்களோ அந்த விஷயத்தில் தேவ ஒத்தாசையாய் அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி விடுதலையாக்குகிறதுக்காக நன்றி. நம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறதுக்காக நன்றி. விடுதலையாக்கும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய விசாரங்களுக்கு தேர்தல் தருகிற தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Praise the Lord.